வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்டாக லான்ச் ஆயிருக்கிற Vivo V23e 5G தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம Vivo V23e வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். விவோவில் இது வந்து ஒரு சூப்பர் ஹிட்டான சீரிஸ் அப்படின்னு சொன்னோம். இதுக்கு முன்னாடி வந்து Vivo V20, Vivo V23 எல்லாமே வந்து மக்கள் மத்தியில் வந்து அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை கொடுத்த ஒரு சீரிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் Vivo V23 வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு வந்து ரேம் அண்ட் மெமரி காம்பினேஷன் போட்டிருக்காங்க. ஸோ 8GB அண்ட் 128GB வருது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ் Vivo V23e 5G. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஓப்பன் பண்ணனே உங்களுக்கு வந்து ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோனை நம்ம கடைசியாக பார்ப்போம். காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு கிளியர் கேஸ், அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. சார் வேல்யூ, யூசர்ஸ் மேனுவல், வாரண்டி கார்டெலாம் கொடுத்துருக்காங்க. வாவ், Vivo V சீரீஸில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து அப்படியே ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து சார்ஜர் கொடுத்துருப்பாங்க, இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ வர ஃபோன்ஸ் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜரே கொடுக்குறதில்ல, வெறும் டேட்டா கேபிள் மட்டும் தான் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து ஃப்ளாஷ் சார்ஜ் 44 வாட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த சார்ஜர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து நிறையா V சீரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜர் தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் டேட்டா கேபிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சைடு USB பின் கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு C டைப் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டான ஒரு ஃபார்மேட் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ Vivo V23eல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3.5mm ஜாக் கிடையாது. உங்களுக்கு வந்து ஒன்லி C டைப் இருக்குது. ஸோ C டைப் இயர்ஃபோன்ஸ் வந்து நீங்கள் போட முடியாது. அதனால உங்களுக்கு வந்து C டைப் டு 3.5mm ஜாக் கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கன்வெர்ட்டர் நீங்கள் தனியாக வெளியே வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 200 ஒரு நல்ல குவாலிட்டியான கன்வெர்ட்டர். அது வந்து நம்மளுக்கு பாக்ஸோடய வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 3.5mm ஜாக்கோட கொடுத்துருக்காங்க. இதோடைய குவாலிட்டியும் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து எல்லா V சீரிஸ் ஃபோன்லையுமே வந்து இது மாதிரி இயர்ஃபோன்ஸ் வந்து வரும். அதுவும் வந்து பேசுறதுக்கு, பாட்டு கேட்குறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது இப்போ வந்து நம்ம ஃபைனலாக Vivo V23e எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். Vivo V சீரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அதோடைய அப்பியரன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா ரிசர்ச் பண்ணி எந்த கலர் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்து அவங்க வந்து கலர்லாம் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் சன்ஷைன் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக 3 கேமராவும் வந்து ஒரே சைஸில் ஃப்ளாஷ் வந்து கொஞ்சம் ஈவனாக கொடுத்துருக்காங்க. ஃபோன் அப்பியரன்ஸ் சைஸ் வந்து சூப்பராக இருக்குங்க. வெயிட்டும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபோனோட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் பட்டனும் வால்யூம் கீயும் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்டரி மைக் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு எந்த விதமான பட்டன்ஸும் இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து C டைப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இப்போ சிம் ட்ரே வந்து நம்ம எஜெக்ட் பண்ணி பார்ப்போம். சிம் ட்ரே பார்த்தீங்கன்னா இருக்கலே லேட்டஸ்ட் டைப் ஆஃப் ஹைப்ரிட் ட்ரே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இல்லை என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிம் 1 போடலாம், சிம் 2 போடலாம், அப்படி இல்லைனா நீங்கள் வந்து மெமரி கார்டு போடலாம். ரெண்டுமே வந்து போட முடியாது. ஸோ இதில் வந்து டெடிகேட்டட் ஸ்லாட் இல்லை. ஆனால் உங்களுக்கு வந்து டெடிகேட்டட் ஸ்லாட் தேவைப்படாது. ஏன்னா மெமரி வந்து 128GB வரைக்கும் இருக்குது. அதுவே வந்து போதுமான ஒரு மெமரி தான். இப்போ நம்ம ஃபைனலாக Vivo V23e சுவிட்ச் ஆன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா Vivo V23e வந்து சுவிட்ச் ஆன் ஆயிடுச்சு. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச் கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்ஸ்டால் ஆகிருக்கு. அடுத்தது ப்ராசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MediaTek Dimensity 810 கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் 5G ப்ராசர். அடுத்தது பார்த்தீங்கன்னா Vivo V23e உடைய OS எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். OS பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நிறையா ஃபோன்ஸ் வந்து Android 11ஓடவும் வருது, Android 12ஓட வருது. அப்படி இருக்கும்போது Vivo V23e பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் Android வெர்ஷன் Android 12ஓட வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து Android 12ல் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா ரேமை வந்து மெமரியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த லேட்டஸ்ட் ஃபீச்சரும் இருக்குது. ஸோ இதில் வந்து 8GB ரேம் கொடுத்துருக்காங்க அண்ட் 4GB மெமரியை வந்து ரேமாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டியும் இருக்குது. யூஸ்வலாக இதில் பார்த்தீங்கன்னா சில ஃபோன்ஸில் வந்து எவ்வளோ GB மெமரியை வந்து ரேமாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற செட்டிங்ஸில் நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2GB இல்லை 3GB 4GB.
அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் இல்லை. பட் 4GB அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 8+4 உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 12GB ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணுற கணக்கு வரும். அண்ட் அடுத்தது ப்ராசர் பார்த்தீங்கன்னா 2.4 GHz டைமென்சிட்டி 810 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 810 ப்ராசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு 5G ப்ராசர், எக்ஸ்க்ளூசிவான 5G ப்ராசர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மெமரி, ரேம் அண்ட் ப்ராசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு மிட் செக்மெண்ட்டில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபோனாக இருக்குது Vivo V23e. அண்ட் Vivo சீரிஸில் பார்த்தீங்கன்னா கேமரா எப்போவுமே சூப்பராக இருக்கும். பேக் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 மெகாபிக்சல் பிரைமரி லென்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க, 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4K வீடியோஸ் வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ண முடியும். அது இல்லாமல் 1080pயும் நீங்கள் ஷூட் பண்ணலாம். கைரோ EAS இருக்குது, எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டூயல் LED கொடுத்துருக்காங்க, HDR கொடுத்துருக்காங்க, பேனோரமா கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா, பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 44 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து வேறு கம்பெனியில் வந்து ஒரு 50,000 நீங்கள் மொபைல் வாங்கினா கூட உங்களுக்கு வந்து செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 4K வீடியோ ஷூட் பண்ணுற கேப்பபிலிட்டி தரமாட்டாங்க most of the times. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 44 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க, 4K வீடியோஸ் நீங்கள் ஷூட் பண்ணலாம். ஸோ செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது. பேக் கேமரா அண்ட் செல்ஃபி கேமரா சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா Vivo V23e உடைய பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4050 mAh தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃபோன் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது, வெயிட் கம்மியாக இருக்குது. அதே நேரத்தில் சார்ஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 69% பார்த்தீங்கன்னா ஆஃப் அன் ஹவரில் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 70% வந்து ஆஃப் அன் ஹவரில் ஆயிரும். நீங்கள் வந்து 100% சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 மினிட்ஸ் ஆகும். அது வந்து மேனேஜபிள் தான். ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து ஸ்லிம்மாக இருக்குது. நிறைய பேத்துக்கு வந்து ஃபோன் வந்து ரொம்ப வெயிட்டாக இருந்தால் பிடிக்காது, ஸ்லிம்மாக சிம்பிளாக ஒரு ஃபோன் யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து இது வந்து ரொம்ப ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். யாருக்கெல்லாம் அந்த ஸ்லீக் ஃபோன்ஸ் பிடிக்குமோ அவங்களுக்கும் வந்து இது ரொம்ப நல்ல சாய்ஸாக இருக்கும். அண்ட் கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சன்ஷைன், கோஸ்ட், மூன்லைட், ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு 2 அட்ராக்டிவான கலர்ஸ் இருக்குது. ஸோ ஓவரால் உங்களுக்கு வந்து மஸ்ட் பை அப்படின்னு தான் சொல்லணும் Vivo V23e. விவோவில் பார்த்தீங்கன்னா V சீரிஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான சீரிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி வந்து V20 ஆகட்டும் இல்லைனா V23 ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவ் ரிவ்யூ வந்த ஒரு ஃபோன். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா Vivo V23ன்னு ஒரு மாடல் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து Vivo V23e 5G. ஸோ இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா சில டிஃப்ரென்சஸ் இருக்குது. இது வந்து 5G ப்ராசரோட வரும், அது பார்த்தீங்கன்னா நான் 5G ப்ராசரோட வரும். இந்த ஃபோனோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.4 இன்ச் கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே 90 Hz refresh rateோட வருது. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பண்ணாலும் சரி, இல்லைனா கேம்ஸ் விளாண்டாலும் சரி, எந்த லேக்குமே இருக்காது. ப்ராசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MediaTek Dimensity 810 5G ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸ்க்ளூசிவான ஒரு 5G ப்ராசர். இந்த ப்ராசரை சப்போர்ட் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா ரேம் வந்து உங்களுக்கு வந்து 8GB கொடுத்துருக்காங்க. அண்ட் ரேம் வந்து 8GB மட்டும் இல்லைங்க, உங்கள் மெமரியிலேருந்து 4GB வந்து ரேமாக கன்வெர்ட் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த லேட்டஸ்ட் ஃபீச்சரும் இருக்குது. ஸோ 8+4 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 12GB ரேம் யூஸ் பண்ணுற கணக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டான ஒரு ஃபோனாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய கேமராஸ். Vivo V சீரிஸ்னு எடுத்துக்கிட்டாலே கேமராஸ் வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ கேமரா வந்து எக்ஸ்ட்ரா பவர்ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் கேமரா வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப்போடு வருது. பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க, 2 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா அதாங்க ஹைலைட்டே, 44 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. பேக் கேமரா அண்ட் செல்ஃபி கேமரா 2 கேமராலுமே நீங்கள் வந்து 4K வீடியோ ஷூட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து வேறு கம்பெனிஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 45,000 50,000 நீங்கள் ஃபோன் வாங்கினாலும் மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமராவில் 4K வீடியோ ஷூட் பண்ணவே முடியாது. பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4K வீடியோ ஷூட் பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் வந்து செல்ஃபி கேமரா வந்து வீடியோ எடுப்பீங்களோ, நீங்கள் வந்து vlog பண்ணுறீங்க அப்படி இல்லைனா நீங்கள் வந்து செல்ஃபி கேமரா நிறைய வீடியோ எடுக்கிற சிச்சுவேஷன்ஸில் இருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து உங்களுக்கான கரெக்டான ஃபோனாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி. பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4050 mAh கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஃபோன் வந்து அவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கும். ஆக்சுவலி ஃபோன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லிம் ஆகுதோ அவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி கெப்பாசிட்டி ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படின்னா ஃபோனோட சைஸும் வந்து பெருசாகும். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது 4050 அப்படிங்கிறது வந்து கரெக்டான ஒரு கெப்பாசிட்டி தான். அதை சப்போர்ட் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த காம்பினேஷன் இருக்கும்போது நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து சார்ஜ் தீர்ந்தாலும் நீங்கள் வந்து டக்குன்னு வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு ½ hour சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா திரும்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு 80% அப்படி வந்துடும். அண்ட் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 1 day சார்ஜ் நிற்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி தான் 4050 mAh. இது இல்லாமல் மற்ற ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெடிகேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட் கொடுக்கல. பட் நீங்கள் வந்து SIM 2க்கு பதிலாக மெமரி கார்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து இன் டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் Vivo V23e 5G பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
சன்ஷைன் கோல்ட், மூன்லைட் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு 2 அட்ராக்டிவான கலர்ஸில் வருதுங்க. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,990 ஸ்டார்ட் ஆகுது. வேரியண்ட் அண்ட் கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து மாறலாம். நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற அனைத்து பிரான்ச்லையுமே Vivo V23e 5G உடைய எல்லா வேரியண்ட்டுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கின் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் அப்டேட்ஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.